ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் நோட்.ஜேஎஸ்னா என்ன, நோட்.ஜேஎஸில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா பேசிக்கான கான்செப்ட்ஸையும் தான் இந்த வீடியோவில் நாம் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 10 செக்ஷன்ஸில் நாம் நோட்.ஜேஎஸில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா கான்செப்ட்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவர் பண்ணுவோம். ஸோ இப்போ வாங்க இந்த கோர்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் நோட்.ஜேஎஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நோட்.ஜேஎஸ் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டை ரியல் டைமாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. இந்த நோட்.ஜேஎஸ் நம்ம யூஸ் பண்ணுற மூலமாக நம்மளால் ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசருக்கு வெளியே ரன் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்.ஜேஎஸை எதை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கூகுளோட V8 இன்ஜின் வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், நோட்.ஜேஎஸை நாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பேக் அண்ட் டெவலப்மெண்ட், அடுத்து சர்வர் சைடில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸில் இந்த நோட்.ஜேஎஸை நாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நாம் எதுக்கு நோட்.ஜேஎஸ் லேர்ன் பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நாம் இந்த நோட்.ஜேஎஸ் யூஸ் பண்ணுற மூலமாக ஃப்ரண்ட் அண்ட் அதே நேரத்தில் பேக் அண்ட்லேயே நம்மளால் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இந்த நோட்.ஜேஎஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட், அதே நேரத்தில் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த நோட்.ஜேஎஸில் NPM எக்கோசிஸ்டம் ரொம்பவே பெருசாக இருக்கும். அதனால் நம்மளால் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டூல்ஸ் எடுத்தது டெவலப்பருக்கு தேவையான பேக்கேஜஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இந்த நோட்.ஜேஎஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ்.ஜேஎஸ், MongoDB, MERN-ஸ்டாக் இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஸோ இப்போ நாம் எப்படி நம்மளோட சிஸ்டமில் நோட்.ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அதை கிளியராக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுளில் இந்த மாதிரி நோட்.ஜேஎஸ்னு டைப் பண்ணேன். டைப் பண்ண உடனே நமக்கு இந்த வெப்சைட் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஷோ ஆகுது. இதில் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன், கெட் நோட்.ஜேஎஸ். கிளிக் பண்ண உடனே நமக்கு நோட்.ஜேஎஸ் டவுன்லோட் பேஜ்க்கு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இல்லை லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 24. பட் கரண்டாக இருக்கிற நியூ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 26. நம்ம ஸ்டேபிள் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ், மேக் இது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டாக்கரை செலக்ட் பண்ணிக்கலாம். NPM நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம NPM மாடியூல்ஸ் தான் காமனாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலர் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடித்த பிறகு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட சிஸ்டமில் இந்த நோட்.ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் எப்படி நம்மளோட சிஸ்டமில் நோட்.ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நாம் இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு நேமில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா ஃபைல் இல்லை நீங்கள் ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டரில் நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி app.jsன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு எம்டியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நாம் நம்மளோட சிஸ்டமில் நோட்.ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சானே செக் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+J கொடுக்குறேன். அப்போ நமக்கு இந்த மாதிரி டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன் டைம் கிளியர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு node -
வி இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே நடுவில் நாம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் கரெக்டாக வரும். என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க நமக்கு இந்த மாதிரி இப்போ எந்த வெர்ஷன் நோட் நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அது ஷோ ஆகுது. இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்த வெர்ஷன் நான் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதனால தான் 22 வெர்ஷன் நமக்கு ஷோ ஆகுது. ஒருவேளை நான் கொஞ்சம் முன்னால் சொன்ன அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே 24 தான் ஷோ ஆகிருக்கும். அதே மாதிரி npm இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு npm-v கொடுக்குறேன். பாருங்க அதுவும் நமக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இதை வச்சு தான் நம்மளோட சிஸ்டமில் இந்த 2 பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆகிடுச்சானே கன்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நாம் இதை கிளியர் பண்ணிக்கலாம் ஒன் டைம் இந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட Node.js ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் கோடை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். கன்சோல் லாக் ஹலோ வேர்ல்ட் மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Node.js யூஸ் பண்ணி இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லைன் ஆஃப் கோடை ரன் பண்ண போகிறோம். அதுக்கு டெர்மினலில் போயிட்டு நோட் ஸ்பேஸ் நம்மளோட அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் இங்கே ஆட் பண்ணணும், app.js இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஆட் பண்ண இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லைனோட அவுட்புட் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் நாம் நம்மளோட சிஸ்டமில் Node.js இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். இந்த செக்ஷன் நாம் Node.jsல காமனாக யூஸ் பண்ணுற கொஞ்சம் குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற பார்த்திங்கன்னா டைரக்டரி நேம். அதை நாம் ஷார்ட் ஃபார்மை இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கன்சோல் லாக் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இது நமக்கு என்ன அவுட்புட் கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த டைரக்டரி நேம் என்ன இருக்குது, இப்போ இந்த ஃபோல்டர் இருக்குல்ல அந்த டைரக்டரி நேம் நமக்கு ஷோ ஆகும். Ctrl+J கொடுக்குறேன். ஒரு வாட்டி கிளியர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு node app.js. ஸோ இப்போ நம்மளோட டைரக்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான். ஓகேவா? அதான் நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒய். ஓகேவா? ஒய் ட்ரைவில் மீடியான்னு ஒரு ஃபோல்டரில் நான் இந்த மாதிரி இந்த ஃபோல்டரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைரக்டரி நேம் தான் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இதே மாதிரி இன்னொரு குளோபல் ஆப்ஜெக்ட் பார்த்துக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃபைல் நேமை ஷோ பண்ணும். Ctrl+J கொடுக்குறேன். கிளியர் பண்ணிவிட்டு node app.js. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து திரும்ப டைப் பண்ணலை. அதுக்கு பதிலாக இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பழைய அந்த கமாண்ட் லைன்ஸ்லாம் ஷோ ஆகும். பார்த்தீங்களா? எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. தெரியுதா? லாஸ்ட்டாக நான் பார்க்குற நேரம் இது வரைக்கும் தான் வந்திருந்து. இப்போ பாருங்க நம்மளோட அந்த ஃபைல் நேமும் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு மேலே டைரக்டரி நேம் அந்த ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி திரும்ப நான் ஒரு வாட்டி கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்டரி நேம், இது பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம். பார்த்தீங்களா? ஃபைல் நேமும் இந்த மாதிரி நமக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இந்த குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்.
ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் என்ன பிளாட்ஃபார்மில் நம்மளோட இந்த ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் விண்டோஸா இல்லைனா மேக் ஓஎஸ் அந்த மாதிரி நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் அதை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ப்ராசஸ் டாட் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நோட் app.js. ஸோ இங்கே பாருங்க விண்டோஸ் 32 இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. பிகாஸ் நான் ஒர்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிளாட்ஃபார்மில். இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வெர்ஷன். ஓகேவா, ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்க நமக்கு Node.js-ஓட அந்த வெர்ஷன் இந்த மாதிரி ஷோ ஆகுது. கரெக்டா? அதுக்கு நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் ஆர்கியூமெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸையுமே ஒரே டைமில் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அவுட்புட்டில் ஆட் பண்ணுற நேரமே புரியும். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு Node.js அந்த ஃபைல் எங்கே இருக்குது, இன்ஸ்டாலர் ஃபைல் எங்கே இருக்கோ அது நமக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபைல் நேமும் இங்கே நமக்கு ஷோ ஆகுது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த லைனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குளோபல் ஆப்ஜெக்ட் மூலமாக நம்மளோட அந்த Node.js ஃபைலையும் நம்மளோட app.js ஃபைல் நேமையும் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியும். அது பார்த்திங்கன்னா நமக்கு அரைவாக வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் அதை எடுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான் நம்மளோட Node.jsல இருக்கிற பேசிக்கான குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ். இன்னுமே நிறைய இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே பேசிக்காக யூஸ் பண்ணுற கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நாம் இந்த செக்ஷனில் Node.js மாடியூல்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இந்த app.js ஃபைலில் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஒரே டைமில் ஆட் பண்ண முடியும். பட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸாக ஆட் பண்ணிட்டு போக போக இந்த ஃபைலோட சைஸும் ரொம்பவே பெருசாயிரும். அதே நேரத்தில் நாம் அந்த ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த மாடியூல்ஸ் கான்செப்ட் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபைலில் அந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் ஃபைலில் அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, math.js ஃபைலில் ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த app.js ஃபைலில் அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணி கால் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். கான்ஸ்ட் add equal to a, b. இது ஒரு arrow ஃபங்க்ஷன். return a plus b. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட அடிஷன் வேல்யூவை அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு add. ஸோ இதான் நம்மளோட மாடியூல் எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த லைன் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபைலில் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். add ஈக்குவல் டு require of math.js. இங்கே நான் கியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நாம console log add of 5,6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்கியூமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன் 5,6. இந்த வேல்யூ நேராக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த
ஆட் ஃபங்க்ஷனில் இருக்கிற பேராமீட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ 5 இங்கே வந்துடும், 6 இங்கே வரும். 5 + 6 = 11 நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+J கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நோட் app.js நம்மளோட மெயின் ஃபைல் எதுவோ அதுதான் நாம் இந்த மாதிரி ரன் பண்ணணும். என்டர் கொடுக்குறேன். அவுட்புட்டில் பாருங்க பர்ஃபெக்டாக நமக்கு 11 ஷோ ஆகுது. கரெக்டு தானே? 5 + 6 = 11. கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்து பார்ப்போம். திரும்பவும் அதே கமாண்ட் லைன் ஆட் பண்ணுறேன். பாருங்க 59 இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இது நமக்கு இப்போது கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நாம் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒருவேளை நான் இதில் சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷனே ஆட் பண்ணுறேன் வச்சுங்களேன். இந்த மாதிரி சப் இல்லைனா ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட். இப்போ நாம் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுற நேரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணணும். இந்த மாதிரி சப்ட்ராக்ட். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேஸில் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணால் அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. நமக்கு இப்போ எரர் ஷோ ஆகும். Ctrl+J கொடுக்குறேன். கிளியர் கொடுத்துட்டு பாருங்க நமக்கு எரர் ஷோ ஆகுது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நாம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேல்யூவை இம்போர்ட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டீகன்ஸ்ட்ரக்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். சரி, ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஓகேவா, தப்பாக சொல்லிட்டேன். ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்டை நாம் டீஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ நாம் Ctrl+J கொடுத்து ஒரு வாட்டி கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நாம் கொஞ்சம் முன்னால் ஸ்டார்ட் பண்ணதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+C கொடுத்துக்கலாம். கிளியர். நோட் app.js. பாருங்க இப்போ நமக்கு அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. ஓகேவா, சப்ட்ராக்ட் கொடுக்குறேன். சப்ட்ராக்ஷன் கான்செப்ட் நமக்கு இங்கே ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா, இது ரெண்டும் நமக்கு சப்ட்ராக்ட் ஆகி இந்த மாதிரி ஷோ ஆகுது. அடிஷன் கொடுத்தோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்படி தான் நாம் மாடியூல்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபைலில் இந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணி மெயின் app.js ஃபைலில் இம்போர்ட் பண்ணி கன்சோல் லாக் பண்ணுறேன். இந்த செக்ஷன் நாம் ஃபைல் சிஸ்டம் மாடியூலில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். Node.jsல இந்த ஃபைல் சிஸ்டம் கான்செப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் ஃபைல் இருக்குது. கரெக்டாக, இதே ஃபோல்டரில் நாம் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும், இல்லைனா இன்னொரு ஃபைலோட டேட்டாவை நாம் ரீட் பண்ணணும், அதே ஃபைலில் நாம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணணும், இல்லைனா அந்த ஃபைலையே டெலீட் பண்ணணும். இந்த மாதிரி பட்ட சிச்சுவேஷனில் தான் நம்மளோட இந்த ஃபைல் சிஸ்டம் மாடியூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். எஃப்எஸ்னே ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணி require ஆஃப் எஃப்எஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். இதில் எஃப்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம். ஃபஸ்ட்டு நாம் எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஃப்எஸ் டாட் ரைட் ஃபைல் சிங் ஆஃப். இப்போ நாம் அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். டேட்டா டாட்
txt. எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா txt டைப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைல்குள்ளே நாம் ஒரு டேட்டா கொடுக்கலாம். ஹலோ நோட் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் Ctrl+J கொடுக்கலாம். கொடுத்துட்டு கிளியர் கொடுக்கலாம். நோட் app.js. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா data.txtன்னு ஒரு ஃபைல் நமக்கு இந்த செக்ஷன் 5 ஃபோல்டரில் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் எதுவுமே ஷோ ஆகலை. பட் ஃபோல்டருக்கு போகிறேன். இங்கே பாருங்க data.txtன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. அதில் ஹலோ நோட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட் நாம் இந்த டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நாம் ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் மாடியூல் ஆட் பண்ணிவிட்டு டாட் ரீட் ஃபைல் சிங்க் ஆஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு ரைட் ஃபைல் சிங்க் யூஸ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் ஃபைல் சிங்க் data.txt utf8 இதை நாம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நாம் அந்த ஃபைலில் ஏதாவது சிம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் நமக்கு பர்ஃபெக்டாக என்கோட் ஆகி ரீட் ஆகணும். கரெக்டாக அதுக்கு தான் இதை நாம் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு console log data இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ நமக்கு கன்சோலில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஷோ ஆகணும். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். பாருங்க கரெக்டு தானே? ஹலோ நோட் இந்த டேட்டா நமக்கு இங்கே ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நாம் எப்படி அந்த data.txt ஃபைலில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஏதாவது கண்டென்ட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணுறதுக்கு நாம் அந்த console log ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். பிகாஸ் ரீட் ஆகிற டேட்டா நமக்கு கன்சோலில் வரணும். கரெக்டாக? பட் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாவை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் append file sync off இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு இதில் நாம் நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இங்கே நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணலாம். அது நம்மளோட data.txt ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இங்கே நமக்கு அவுட்புட்டில் எதுவுமே வராது. பிகாஸ் நம்ம இங்கே எந்த ஒரு கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டுமே போடலை. பட் data.txt ஃபைலுக்கு போகிறேன். இங்கே பாருங்க தெரியுதா? இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு ஆட் ஆகிடுச்சு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இது நெக்ஸ்ட் லைனில் வரணும். கரெக்டாக? அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கரெக்டாக இதுக்கு முன்னால் பேக்ஸ்லாஷ் போட்டு என் போடணும். இந்த மாதிரி ஓகேவா? நெக்ஸ்ட்டு திரும்ப நாம் ரன் பண்ணலாம். அதுக்கு முன்னால் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணலை அப்படின்னா 2 டைம்ஸ் நமக்கு ஆட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க பர்ஃபெக்டாக நமக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து ரன் ஆகுது. லாஸ்ட்டாக நாம் இந்த data.txt ஃபைலை எப்படி டைரெக்டாக ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்லேருந்து டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ரிமூவ் பண்ணிவிட்டு அன்லிங்க் சிங்க் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு என்ன ஃபைல் நம்ம டெலீட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணணும். data.txt இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நாம் நோட் app.js ஆட் பண்ணணும். என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க அந்த ஃபைல் நமக்கு டெலீட் ஆகிடுச்சு. கிராஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? க்ளோஸ் பண்ணுறேன். நம்மளோட ஃபோல்டர்லையும் போய் பார்ப்போம். பாருங்க கரெக்டாக நமக்கு டெலீட் ஆகிடுச்சு.
ஸோ இப்படி தான் நாம் இந்த ஃபைல் சிஸ்டம் மாடியூல் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளோட இந்த லோக்கல் ஃபோல்டரில் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு டேட்டா ஆட் பண்ணணும் இல்லைனா ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம் இதை கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த செக்ஷன் நாம் பாத் மாடியூலில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸும் பார்க்கலாம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, மேனுவலாக நாமளே ஒரு பாத் க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த பாத் வச்சு நாம் அந்த பாத்தில் இருக்கிற ஃபைல் நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதே நேரத்தில் அந்த ஃபைல் நேமோட எக்ஸ்டென்ஷன் என்ன அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கான்ஸ்ட் பாத் ஈக்குவல் டு require ஆஃப் பாத், இந்த மாதிரி அந்த பாத் மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட் ஃபைல் பாத் ஈக்குவல் டு பாத் டாட் ஜாயின் ஆஃப் ஃபோல்டர் கமா. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த மாதிரி கோட்ஸ் வச்சு அந்த பாத்தோட நேம் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் நேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்லாஷ் மூலமாக நம்ம இந்த பாத்தையெல்லாம் ஜாயின் பண்ணுவோம். data.txt கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போம். ஃபைல் பாத் Ctrl+J கொடுக்குறேன். கிளியர். நோட் app.js இதை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நம்மளோட பாத் இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு நேம்ஸாக இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த ஃபைல் பாத்திலிருந்து பேஸ் நேமை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் பாத் டாட் பேஸ் நேம் ஆஃப் ஃபைல் பாத் இந்த மாதிரி ஆட் பண்ணணும். Ctrl+J கொடுக்குறேன். கிளியர் கொடுத்து நோட் app.js. பார்த்தீங்களா, நம்மளோட பேஸ் ஃபைல் எதுவோ அந்த நேம் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த பேஸ் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நாம் இந்த பேஸ் நேம் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக எக்ஸ்டென்ஷன் நேம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நாம் திரும்பவும் இதை ஆட் பண்ணலாம். பாருங்க, .txt இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் நாம் இந்த பாத் மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம மேனுவலாக ஒரு பாத் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பாத்துலேருந்து பேஸ் நேம் அடுத்து எக்ஸ்டென்ஷன் நேமை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா பேஸ் நேம் அடுத்து எக்ஸ்டென்ஷன் நேம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த செக்ஷன் நாம் எப்படி JSON டேட்டா கூட ஒர்க் பண்ணுறது அதை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், user.json. ஸோ இந்த ஃபைலை நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா app.js ஃபைலில் இம்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நாம் எப்படி இந்த ஜேசானில் இருக்கிற ஆப்ஜெக்ட் டேட்டாவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது, அதே நேரத்தில் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண அந்த டேட்டாவை ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது, இதை பற்றி கிளியராக பார்ப்போம். இந்த ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அடுத்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுற கான்செப்ட்ஸ்லாம் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் ஈக்குவல் டு require ஆஃப் user.json இந்த மாதிரி தான் user.json ஃபைலை நம்மளோட app.js ஃபைலில் இம்போர்ட் பண்ணுவோம். கன்சோல் லாக் யூசர் Ctrl+J கொடுக்குறேன். கொடுத்து ஒரு வாட்டி கிளியர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நோட் app.js. இப்போ பாருங்க, நமக்கு இந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் ஷோ ஆகுது. ஒருவேளை
இது ஆப்ஜெக்ட் தானே கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இல்லை நாம் டைப் ஆஃப் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நாம் நோட் app.js ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கான்ஸ்ட் json data equal to json டாட் stringify ஆஃப் யூசர். அந்த ஆப்ஜெக்ட் டேட்டாவை நாம் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். json data. நெக்ஸ்ட் நாம் நோட் app.js இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ நமக்கு ஸ்ட்ரிங்காக இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு. தெரியுதா? இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் டைப் ஆஃப் இந்த மாதிரி கீவேர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நாம் நோட் app.js ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஸ்ட்ரிங் இந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நாம் ஒரு வாட்டி கிளியர் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆன இந்த டேட்டாவை திரும்ப நாம் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்ட் parsed data equal to json டாட் parse ஆஃப் json data. ஆல்ரெடி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆன அந்த டேட்டாவை திரும்ப நாம் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணுறோம். console log parsed data. இப்போ நாம் இதில் நோட் app.js திரும்ப டைப் பண்ணலாம். பார்த்தீங்களா ஆப்ஜெக்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நாம் JSON டேட்டா கூட ஒர்க் பண்ணுவோம். இந்த செக்ஷன் நாம் எப்படி ஒரு HTTP சர்வரை கிரியேட் பண்ணுறது அதை பற்றி கிளியராக பார்க்கலாம். இந்த சர்வர் பார்த்திங்கன்னா நம்மளோட லோக்கல் ஹோஸ்டில் ரன் ஆகும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா HTTPன்னு ஒரு மாடியூல் இருக்கும், அதை இம்போர்ட் பண்ணணும். require of HTTP இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நாம் சர்வரை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். const server equal to http.create server of request, response. ஸோ ரிக்வெஸ்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டா ஏதாவது வேணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் தான் சென்ட் பண்ண போகிறோம். .end of server running. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் ரன் ஆகுது அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும்னா நம்ம எந்த போர்ட்டில் இதை லிசன் பண்ணணும் அதை வந்து ஆட் பண்ணணும். நம்ம இங்கே என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம், அந்த நம்பரில் தான் நம்ம போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். லிசன் ஆஃப் 5000 இந்த மாதிரி கொடுக்குறேன் வச்சுங்களேன். இப்போ நம்மளோட ப்ரௌசரில் போய் செக் பண்ணணும். அதுக்கு முன்னால் நோட் கமெண்ட் மூலமாக இந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எதுவுமே ஷோ ஆகாது. பட் சர்வர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேராக க்ரோம் ப்ரௌசருக்கு போகிறேன். போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 5000 இந்த மாதிரி கொடுக்குறேன். பார்த்தீங்களா சர்வர் ரன்னிங் இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ ஒருவேளை இதில் நான் 4000 கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+C கொடுக்கணும். கிளியர் கொடுத்து நோட் app.js ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இல்லை பாருங்களேன் நமக்கு இந்த மாதிரி எரர் ஷோ ஆகும். பிகாஸ் இப்போ நம்ம போர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நேராக இங்கே போயிட்டு
4000 கொடுக்குறேன். பார்த்தீங்களா, சர்வர் ரன்னிங் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் நம்மளோட லோக்கல் ஹோஸ்டில் இந்த சர்வரை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன போர்ட் நம்பர் கொடுக்குறோமோ அதில் தான் நம்மளோட சர்வர் ரன் ஆகும். இந்த செக்ஷன் நாம் எப்படி ரவுட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் க்ரியேட் பண்ணோம், கரெக்டாக? பட் அந்த சர்வர் பார்த்தீங்கன்னா நம்மளால் மல்டிபிள் பேஜஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது. நாம் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண சர்வர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோம் பேஜ் இல்லைனா ஸ்லாஷ் போட்டால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ ஒருவேளை மல்டிபிள் பேஜஸ் இருந்தால் நமக்கு என்ன ஷோ ஆகணும் அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு வழி பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு HTTP இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சர்வர் க்ரியேட் பண்ணுற அதே ப்ராசஸ் தான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். டாட் கிரியேட் சர்வர் ஆஃப் request, response if request.url triple equal to slash. இப்போ நம்ம ரிக்வெஸ்ட் பண்ற அந்த யூஆர்எலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷாக இருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட் ஆஃப் ஹோம் பேஜ். கரெக்டு தானே? நாம் என்ன பண்ணுறோம், ஒரு யூஆர்எல் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்லாஷ் கொடுக்குறோம். அப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கணும், ஹோம் பேஜ் இருக்கணும். இல்லை ஒருவேளை ரிக்வெஸ்ட் யூஆர்எல் அபவுட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நாம் ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட் ஆஃப் அபவுட் பேஜ் லாஸ்ட்டாக நாம் எல் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இங்கே நாம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஜ் நாட் ஃபவுண்ட். இப்போ நாம் இந்த சர்வர் ரன் பண்ணுற நேரம் ஸ்லாஷ் இருந்தால் ஹோம் பேஜ் ஷோ ஆகும், அபவுட் இருந்தால் அபவுட் பேஜ் ஷோ ஆகும். இல்லை வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ணோம்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் நமக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம சர்வர் க்ரியேட் பண்ணிட்டோம். எந்த போர்ட்டில் லிசன் பண்ணணும் அதை ஆட் பண்ணலாம். டாட் லிசன் ஆஃப் 5000 ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு Ctrl+J கொடுத்து கிளியர் கொடுக்குறேன். நோட் app.js. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் ஷோ ஆகுது. சின்ன ஒரு டைப்போ பண்ணிட்டேன், என் கொடுக்குறேன். Ctrl+C கொடுத்து கிளியர் நோட் app.js. சர்வர் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரௌசருக்கு போகலாம். போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 5000 பாருங்க. இப்போ நமக்கு ஹோம் பேஜ் ஷோ ஆகுது. ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? ஒருவேளை நான் இங்கே ஸ்லாஷ் அபவுட் கொடுத்தா அபவுட் பேஜுக்கு இந்த மாதிரி போகுது. ஒருவேளை இங்கே நான் ஒரு டைப்போ ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதே ரிமூவ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, பேஜ் நாட் ஃபவுண்ட். ஸ்லாஷ் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு இந்த மாதிரி போகுது. ஸோ இப்படி தான் நாம் ரவுட்ஸை இந்த சர்வர் சைடில் ஹேண்டில் பண்ணுவோம். இந்த செக்ஷன் நாம் இவ்வளோ நேரம் படித்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளான யூசர் ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஏபிஐ நாம் கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்மளோட வெப் ஆப்பில் ஃப்ரண்ட் அண்ட் சைடில் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு HTTP யூஸ் பண்ணி சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ளே அந்த
பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூசர்ஸ்னு ஒரு அரே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இதான் நம்மளோட யூசர் டேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சர்வரை கிரியேட் பண்ணுற நேரமே அந்த சர்வருக்கு நம்ம வந்து ரெஸ்பான்ஸாக இங்கே மேலே இருக்கிற டேட்டாவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி புஷ் பண்ண போகிறோம். const server equal to http dot create server of எப்பவும் போல request comma response. நெக்ஸ்ட் நம்ம அதை ஆட் பண்ணிட்டு இப்போ ஒருவேளை நாம யூசர்ஸ்னே ஒரு URL ரிக்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டாட் URL ட்ரிபிள் ஈக்குவல் டு யூசர்ஸ். யூசர்ஸ்னே ஒரு URL ரிக்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூசர்ஸ் டேட்டா வரணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஹெட்டர்ஸ் ஆட் பண்ணுறேன். செட் ஹெட்டர் ஆஃப் content hyphen type comma application /json இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு response dot end of json dot stringify of users. ஸோ இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஜேசான் டேட்டா தானே கெட் பண்ணுறோம். அதனால் நாம் ஃபஸ்ட்டே என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஹெட்டர்ஸ் செட் பண்ணணும். நம்ம என்ன கண்டென்ட் டைப் புஷ் பண்ண போகிறோம் அதை வந்து இங்கே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்பான்ஸ் எண்ட் ஆகிற நேரம் என்ன ஆகும், இந்த டேட்டா நமக்கு அங்கே பாஸ் ஆகிரும். பாஸ் ஆகிற டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பாஸ் பண்ணுறோம். தான் இந்த மாதிரி இருக்குது. இது எப்போ நடக்கும், யூசர்ஸ்னு ஒரு ஸ்லக்கை நாம் மேலே டைப் பண்ணுற நேரம் நாம் என்ன பண்ணுறோம், யூசர்ஸ் அந்த மாதிரி URL நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ரிக்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த டேட்டா கிடைக்கும். இப்போ நாம் சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், டாட் லிசன் ஆஃப் 5000 இந்த மாதிரி ஆட் பண்ணணும். அப்போ லோக்கல் ஹோஸ்ட் 5000ல் நம்மளோட டேட்டா வந்து ஆட் ஆகி டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதில் லோக்கல் ஹோஸ்ட் 5000/users இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஷோ ஆகலை. பிகாஸ் நம்ம என்ன பண்ணல, நோட் யூஸ் பண்ணி அந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணலை. Ctrl J கொடுக்குறேன், கிளியர் node app.js. இப்போ நமக்கு அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்ப செக் பண்ணுவோம், ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்க பர்ஃபெக்டாக நம்மளோட டேட்டா இந்த மாதிரி பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்மளோட சிம்பிள் யூசர்ஸ் API கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி API கிரியேட் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஆப்போட ஃப்ரண்ட் எண்ட்க்கு பாஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், இந்த கோர்ஸை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். Node.jsல நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸையும் இந்த கோர்ஸில் நாம் கிளியராக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.